இன்னைக்கு வெள்ளை பூசணிக்காயில எப்படி மோர் செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. வெள்ளை பூசணிக்காய் சீடோடு எடுத்துக்கணுங்க. சீடு வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. வெள்ளை பூசணிக்காய் மோர் அடிக்கணும் அப்படின்னாவே சீடு இல்லாமல் நான் போடவே மாட்டேங்க. இன்னைக்கு வேற எல்லோ பம்ப்கின் சீடுமே இருந்ததுங்களா, சரின்ட்டு அதுவும் வேற ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதையும் சேர்த்தி போட்டுட்டுங்க, கொஞ்சமாக வந்து அந்த வெள்ளை பூசணிக்காய் காயுமே போட்டுட்டு அரை துண்டு இஞ்சி, அரை பச்சை மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க. ஏன்னா அப்போ தான் சீடு வந்து நல்லா அரைப்படும். அரைச்சதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. தயிர் எவ்வளோ ஆட் பண்ணலாம் டேஸ்ட் வந்து ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. நான் வந்து ஒரு 1 1/2 கப்பு கிட்ட ஆட் பண்ணேங்க. கூட வந்து ஒரு கை ஃபுல்லா கொத்தமல்லி தழை வந்து ஃப்ரெஷ்ஷா போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டுங்க. இந்த மாரி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். மோர் வந்து நல்லா தண்ணியாட்டம் இருந்ததுனா தாங்க குடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். மறுபடியும் நமக்கு குடிக்கலான்னு தோணும். ரொம்ப கெட்டியா இருந்தா குடிக்க முடியாதுங்க. வேணுங்கிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு குடிச்சோம்னா எப்படி இருக்குங்கிறீங்க? நீர்மோரே தோத்துருங்க. அந்த அளவுக்கு செம்ம சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இந்த மோர ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பா சொல்லுங்க.